ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வரேங்க. ரஜினி சார், போன எலெக்ஷனில் நீங்கள் சொன்னீங்க இங்கே பெரிய வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்ப நான் வரேன்னு. பட் இனியும் அந்த வெற்றிடம் நிரம்பிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐ அக்ரி. நீங்கள் வராததுக்கு பெரிய காரணம் உங்களோட ஹெல்த்து, அதுவும் இல்லாமல் மக்கள் அந்த டைமில் பேனிக்காக இருந்தாங்க, கோவிட் பரவிட்டு இருந்தது, அதுக்காக நீங்கள் வரல, நிறைய பேரோட காப்பாற்றுனீங்க. அது வரைக்கும் நிஜமாலுமே சார் உங்களோட டிசிஷனை வி ரெஸ்பெக்ட். பட் நீங்கள் இனியும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப தப்பு சார். ஏன்னா இப்போது அதே நீங்கள் சொல்கிற டைமில் ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே பார்ட்டி இருந்துச்சு, தென் நாம் தமிழர் கூட இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரே பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே. பட் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் இனியும் நல்லதுன்னு நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பார்ட்டியும் இல்லாமல் ஒரு புது பார்ட்டி ஆட்சிக்கு வரணும். ஏன்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் ஒருத்தருக்கு பயம் வரும். ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் டிவிகேக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி விஜய் சார், இந்த நியூஸ் பேப்பரில் வர்றதை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈகோ அந்த மாதிரின்னு. ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்குங்க, இது உங்களுக்கு டூ ஆர் டை. நீங்கள் இந்த டைம் தோத்துட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த உங்கள் ஃபேன்ஸில் கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே, நீங்கள் தோத்துட்டாலாம் வந்துட்டு ஜெயிச்சிட்டா கூட அமைதியாக இருப்பார், தோத்துட்டா அவர் வேறு மாதிரி அப்படின்னு. சார் இதெல்லாம் படத்துக்கு வேணால் ஒர்க் ஆகும், பட் ரியாலிட்டிக்கு உங்களுக்கே தெரியும். இந்த பார்ட்டின்னு ஒன்று இருக்கான்னு கூட வருங்காலத்தில் இருக்கான்னு கூட தெரியாது சார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். ஸோ உங்கள் ஈகோவை பார்க்காம ரஜினி சார்கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி, நீங்களும் ரஜினி சாரும் அந்த பாய்ஸ் கார்டன் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களுடைய ஓட் பேங்கிங் இனியும் பெருசாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி சார், உங்களுக்கும் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். உங்களோட மூவியோட அந்த மார்க்கெட் வேல்யூ இனியும் கூட இன்க்ரீஸ் ஆகும். இந்த நிறைய இந்த சின்ன சின்ன பசங்களுக்கும் உங்கள் மேலே இனியும் ஒரு மரியாதை வரும், இனியும் சப்போர்ட் ஜாஸ்தியாகும். ஸோ போத் ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி 2 பேருக்கும் பயன் இருக்குது. ஆனால் விஜய் சார் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ரஜினி சாருக்கு ஒன்றுமே கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் மூவி, அப்படியே போயிடும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை சார். நீங்கள் மூவி நடிக்க மாட்டேன்னு கூட வந்திருக்கீங்க, திருப்பியும் நீங்கள் தோற்று போயிட்டெல்லாம் மூவியில் போயெல்லாம் வந்தீங்கன்னா இதே ஃபேன்ஸ் அப்படியே இருக்குமான்றதெல்லாம் தெரியாது. படத்துக்கு வேணால் அந்த டைலாக்குங்கெல்லாம் ஒர்க் ஆகும், பட் ரியாலிட்டிக்கு ஒர்க்கே ஆகுது சார். ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி போயிட்டு உங்களுடைய ஓட் ஷேரிங்கை வந்துட்டு ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ப்ளீஸ் சார், ப்ளீஸ் இந்த ஒரு சின்ன இதை பண்ணி ஆகணும். இது பெரிய விஷயம் சார், உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ இட்.